ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது என்னதான் நம்ம மாத ராசி பலன்கள் போடும்போது எல்லா ராசிக்கும் பணம் வரும்னு போடுறீங்க, நீங்கள் ரொம்ப ஆசையை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஏதாவது ஒரு வகையில் எல்லா ராசிக்கும் இந்த தடவை கண்டிப்பாக பணம் வந்துடும், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வருதா இல்லை குறைவாக வருதா அப்படின்னு தெரியாது அப்படின்னு தான் சொன்னோம். இந்த நம்மளுடைய ராசி பலன் போட்டு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் கணக்கில் பார்த்திங்கன்னா எல்லாம் 5000 ரூபா பல பேருக்கு வந்துச்சு இல்லையா. இதில் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைச்சிருச்சின்னு சொல்லி சில பேர் என்னை கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோ பாசிட்டிவாக ஒரு ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கலன்னா கூட பெரும்பாலானவர்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. இது வேறு ஒன்றும் கிடையாது. கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். இது பொதுவான விஷயந்தான். ஒருத்தங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு எது எப்பப்போ நடக்கணும்னு நம்ம ஓரளவு முயற்சிக்கு வரலாமே தவிர, பொதுவான பலன்கள் சொல்லும்போது அதை மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் தவிர சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அரசனும் ஒரு ராசியில் இருப்போம், ஆண்டியும் ஒரு ராசியில் இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசியில் பல்வேறு கிரகங்கள் ஒன்றா கூடுறது, 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்படி சேருது இல்லையா. இந்த மாதிரி வரும்போது அப்பப்போ சில பாதிப்புகள்லாம் குறிப்பாக வருது. இப்போ உதாரணமாக பார்க்கும்போது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா. அப்போயே என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, முன்கூட்டியே என்ன பண்ணுவார் நெல்லை வசந்தன் ஐயா ஒரு ஹோமத்தை நடத்தினார். அதாவது என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ பெரிய அளவுக்கு முடங்குற அளவுக்கு இருக்குது, நம்ம சொல்லி பயமுறுத்தக்கூடாது, எதுவாக இருந்தாலும் உலக நன்மையை கருதி ஒரு ஹோமத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் 6 கிரகங்கள் இருந்துச்சு. அப்போ தான் அந்த உலக சேம ஹோமம் அந்த வருஷம் நடத்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்டது அந்த ஹோமம். அதுக்கு பின்னாடி தெரியும் 2 வருஷம் கிட்டத்தட்ட லாக்டவுனில் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கூட மகரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 கிரகங்கள் சேர்ந்தது. அந்த மாதிரி அப்பப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா 4-5 கிரக சேர்க்கைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா கும்பத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. என்னென்ன கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே ராகு கும்பத்தில் இருக்குது. இந்த செவ்வாய் கடந்த 23ஆம் தேதி கும்பத்தில் சேர்ந்துருக்கு. இப்போ இதை என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஏன்னா அது ஒரு முக்கியமான ராசி தானே. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 5 கிரகம் சேர்ந்துருக்க என்ன மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லை பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்கும்போது, ஜென்ரலாக சில ராசிகளுக்கு சில தன்மைகள் இருக்குது. இப்போது தனுசு ராசியை என்ன சொல்கிறோம், அதை சாபராசிம்பாங்க. சாபராசின்னா ஏதோ சாபம் வாங்கின ராசி அப்படின்னு நினைக்கக்கூடாது. தனுசு ராசிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், மூல நட்சத்திரம் இருக்குது இல்லையா, மூலம் தானே எல்லாத்துக்கும் மூலம். அதை கிரகங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது கிரகங்கள் கொஞ்சம் தடுமாறும். அதனால் முடக்குன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. முடக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடங்கி போகிறதில்ல, திரும்புகிற இடத்துக்கு கூட முடக்கு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதை தான் என்ன சொல்கிறாங்க, நிறைய சொல்லுவாங்க, முடக்கு சாலை, முடக்கு வீதி, இப்படியெல்லாம் நிறைய கிராமங்களில் நிறைய அவுட்டர் நகரங்கள்லேயே இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல கொஞ்சம் வண்டி ஒரு இடத்துல மூவ் ஆகிறது டிராஃபிக் ஜாமை தாண்டி போகிற மாதிரி இருக்கிறதுனால கிரகங்கள் தடுமாறும் அப்படிங்கிறது ஒன்று தானே தவிர, இது எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவதற்கு பெரிய ஆபத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த 5 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. முதல்ல கும்பராசியை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா, கும்பத்துக்கு பேரே குடம் அப்படின்னு பேர். அதில் எந்த கிரகங்கள் போனாலும் குடத்தில் விழுந்ததுக்கு சமம். அப்போ கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கு, இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி கும்பத்தில் போய் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சின்னா அந்த கிரகம் பவரை இழந்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, கும்பத்தில் சனிக்கு மட்டும்தான் அதிக பவர் உண்டு. சனி அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போதோ அல்லது நம்ம ஜாதகத்தில் ஒரு 5-6 கிரகம் கும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சார ரீதியாக சனி அதை கிராஸ் பண்ணும்போதோ பார்வை செய்யும்போது அங்கே உள்ள கிரகங்கள் எங்கே ஆரம்பிக்கும். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 5 கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குது. கும்பத்தில் இப்போ 5 கிரகத்தோட காரகத்துவமும் பாதிக்கப்படும்ல. இதில் ராகுவை விட்டுடுவோம், ஏன்னா அதுக்கு சொந்த வீடுங்கிறதுனால. அப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசிக்கு அவர் ராசி அதிபதியாக இருக்கலாம், 2ஆம் அதிபதியாக இருக்கலாம், 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், 3ஆம் அதிபதியாக இருக்கலாம். அப்போ அது சம்மந்தப்பட்ட காரகத்துவம் சற்று மங்கி போயிருக்கும், மந்தமாக இருக்கும், எதிர்பார்த்துற ஸ்பீடுக்கு போகாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது புதன் இருக்குது. இப்போ வக்கரமும் ஆயிடுச்சின்னு பேசிகிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா புதன் சம்மந்தப்பட்ட தொடர்புகளும் அந்த இடத்துல
கொஞ்சம் செயலிழந்து போகும். 3வது சுக்கிரன். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயலிழந்து போகும். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் இங்கே வந்துருச்சா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயலிழந்து போகும். 10வதுக்கு கூடவே ராகு இருக்குது. இப்போ பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ராசியில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே சிக்கலை தரும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அது 11வது இடத்துல இருக்கிறதுனால எல்லா தொழில்களிலுமே பார்த்திங்கன்னா லாபம் சற்று பின்தங்கி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிற்காம போயிட்டுருக்கு, பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. கடந்த விஷயங்கள் அதுக்கு முன்னப்பட்ட வருடங்கள் இதெல்லாம் ஒப்பிடும்போது ரொம்ப குறைவாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, தடங்கள் இல்லாமல் போனால் போதுங்கிறதுக்காக இப்போ நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஒரு ஏற்படுத்தும். அடுத்தது ஜென்ரலாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, 4 கிரகங்கள் சேரும்போது குழப்பங்கள் வரும் நாட்டுக்கு. 5 கிரகங்கள் சேரும்போது பார்த்திங்கன்னா பஞ்சம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 6 கிரகங்கள் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், தொற்று நோய்கள், இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் நிறைய வர்றதை பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம பாருங்கள், அரசியல் எந்த அளவுக்கு குழப்பமாக இருக்குது பாருங்கள். யார் எங்கே இருப்பாங்க, யார் எங்கே போவாங்கன்னே தெரியாத சில சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம்ல. இதுதான் பார்த்திங்கன்னா குழப்பத்தை கிரியேட் பண்ணும். அதனால் என்ன பண்ணலான்னா, கும்பம் அப்படிங்கிறதுனால கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற மாதிரி கோயில் தரிசனம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த கோயிலும் என்ன மாதிரி விஷயங்களை கை கொடுக்கும்னா, மலை மீது இருக்கக்கூடிய கோயில்கள். அதனால் என்ன பண்ணலான்னா, கூடுமான வரைக்கும் 4, 5 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறதுனால சித்தர்களோட வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மலை மீது இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவசமாதியை வழிபட்டாலே உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சதா இருக்கும். இதுலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியே பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீனத்துக்கு போயிடும். அப்போ சுக்கிரன் மீனத்துக்கு போயிடுச்சுனாலே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள தாக்கங்கள் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் பங்குனி மாதம் அதுவும் திரும்ப அங்கே போயிடும். இப்படி ஒரு கிரகமாக மூவ் ஆக அது தாக்கம் குறையுங்கிறதுனால இது பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் மன ரீதியாகவும் நமக்கு எதையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கலாம். இதில் நெருக்கடிகள் மேலே நெருக்கடி வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும்ல, அதுக்கு தான் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை வழிபட சொல்கிறது. குறிப்பாக மலை மீதுள்ள கடவுள்களை வழிபடுறது. அதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால, அதாவது மனக்குழப்பங்கள் இது இங்கே எதுவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை, மிகப்பெரிய பாதிப்பும் சில பேருக்கு இல்லை. இருந்தாலும் இது எப்படி அடுத்த கட்டம் நவருங்கிறதே நமக்கு சந்தேகமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு தான் நம்ம மாசி மாத ராசி பலன் சொல்லும்போதே நம்ம சொல்லிட்டோம், பிற்காலத்தில் தான் அது நல்லாயிருக்கும், பிற்பகுதி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். அப்போ சுக்கிரன் கும்பத்துக்கு போகிற பிறகு பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் பொருளாதார நிலைமை கொஞ்சம் சீரடையும். அந்த 2 வாரங்களும் ஓரளவு நல்லா இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த 5 கிரக சேர்க்கை வேறு இன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எதையுமே செய்ய விடாத அளவுக்கு ஒரு தடுத்து நிறுத்துங்கிறது மட்டும்தான் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டால் போதும். பெரிய அளவுக்கு பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.